தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. இந்தாங்க இத பிடிங்க. தம்பி தம்பி தம்பி, அவசரப்பட்டு அதை வெளியில எடுத்துறாதீங்க, கவனம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கேன். நாளைக்கு உங்க மேடம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கார் ஏசி வெண்டர்ல அடிச்சு விட்டுருங்க. கார் கிளம்பும் போது ஏசியை கம்மியா வச்சு போக போக ஏத்தி விட்டீங்கன்னா முடிஞ்சது சார். வந்து அட பயப்படாதப்பா, அவ உயிரும் போகாது, உன் வேலையும் போகாது. ஜஸ்ட் மயங்கிடுவா. எனக்கு அவ நாளைக்கு கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். சார் வேற ஒன்றும் ஆகிடாதுல்ல? அட என்னப்பா நீ, கொலைன்னு வார்த்தையை கேட்டாலே செத்துருவ போல. இந்த பாருப்பா, போட்டு தள்ளுறதுக்கு நம்மகிட்டே பசங்க இருக்காங்க. நீங்க இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, செய்வீங்கல்ல? பண்ணிடலாம் சார். அப்புறம் தம்பி, நீங்க சளி அலர்ஜின்னு என்னத்தையாவது சொல்லி ஒரு மாஸ்க போட்டுங்க. இல்லன்னா அந்த அம்மா வர்றதுக்குள்ள நீங்க போய் சேர்ந்துடுவீங்க. சார் இருங்க தம்பி, மயக்கம் ஆயிடுவீங்களே தம்பி. அப்புறம் அந்த அம்மா வேற கார்ல கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சுன்னா என் திட்டமெல்லாம் சொதப்பிடும். புரியுதுல்ல? புரியுது புரியுது சார். எனக்கு தகவல் சொல்லிட்டே இருக்கணும் என்ன? சரிங்க சார். அவ்வளவுதானே சார், நான் கிளம்பட்டுங்களா? சார் இருக்கட்டும் சார், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். புடி தம்பி. இந்த ரொம்ப நன்றி சார், நான் வரேங்க சார். வரேங்க மேடம். அந்த சேனா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரவே மாட்டான். மல்லி, சீக்கிரம் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புமா. ரஞ்சிதா என்ன தேட ஆரம்பிச்சிருவா. வக்கீல் மேடம் என்ன சொன்னாங்க மல்லி? சீக்கிரமா சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிவிடு. நாளைக்கு எத்தனை மணிக்குமா கோர்ட்டுக்கு வரணும்? நீங்க அங்க வரவே கூடாது. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நாளைக்கு கோர்ட்ல நம்ம திட்டம் என்னன்னா, இந்த கேஸ் அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி போடுறதுதான். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அதான் நம்மள காப்பாத்தும். அப்ப யாருமே போக வேண்டாமா மல்லி? இல்ல, ராஜியும் ரஞ்சிதாவும் மட்டும் அங்க வரக்கூடாது. நான் தேவசேனா மேடம் கூட கோர்ட்டுக்கு போய் கேஸ தள்ளி போடுறதுக்கான வேலையெல்லாம் பாக்குறேன். ஓகே டன் மல்லி, அப்படியே செஞ்சிருவோம். தம்பி மனோகரே, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுல? யா புரிஞ்சிருச்சு. என்ன நீங்க இன்னும் பழைய மனோகராவே நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டிக்கு பயந்து அவகிட்ட இருந்து தப்பிக்க நடிச்சு நடிச்சு இப்போ நடிப்பு என் ரத்தத்துல பூரி பண்ண விஷயம் ஆயிடுச்சு. காமெடியாவும் நடிப்பேன், குணச்சித்திரமாவும் நடிப்பேன். அப்படியே கேரக்டருக்குள்ள போய் வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னா பாத்துக்கங்களேன். அப்பா நீ ரொம்ப பேசுறத பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது. கொஞ்சம் அந்த பேச்சு குறைச்சுக்கப்பா. அந்த பேச்சு கம்மியா இருக்கிற பீஸுங்க கிட்டதான் விஷயமே இருக்கும். சரியா? சரியா சொன்னீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ராஜி ரஞ்சிதா கூட கோர்ட்டுக்கு வரீங்க. மா, நீ கரெக்டா தான் பேசுறியா? ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரியுது புரியுது. மல்லி, நீ இப்ப என்ன சொன்ன? நீங்க ராஜி ரஞ்சிதா கூட கோர்ட்டுக்கு வரீங்க, ஆனா வரக்கூடாது. ஒரே குழப்பமா இருக்கே. என்னப்பா ஸ்டார் ஆர்டிஸ்ட், அவ சொன்னது புரிஞ்சுதா? மல்லி, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? விடு மல்லி, அவரை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க தம்பி மனோகரே, நீங்க அவங்க கூட கோர்ட்டுக்கு வரீங்க. இப்பதான் வரக்கூடாதுன்னு மல்லி சொன்னால. அப்பா சாமி, இங்க பாரு, உங்களை வரவிடாம பாத்துக்க வேண்டியது அது என்னோட வேலை. நீங்க எதுவுமே காட்டிக்காம அவங்க கூட வாங்க, அது போதும். ஓ அப்படியா? என் வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டீங்க. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வர மல்லி, வர. போலாம். புரிஞ்சுது, அப்புறமா சொல்றேன்.
காப்பாத்தணும். ஹலோ சார். ஆமாம் சார், இன்னும் கிளம்பல சார். நான் ரெடியாக தான் நிற்கிறேன். ஸ்ப்ரேலாம் அடிச்சு கார் ரெடியாக இருக்கு சார். 50-100 அடி தாண்டதுக்குள்ளே மயக்கம் வந்துடும் சார். கண்டிப்பாக சார். சரிங்க சார். நான் உங்களுக்கு டீட்டெயில்டா மெயில் அனுப்பியிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நான் இப்போ கோர்ட்டு கிளம்பிட்டேன். I'll be there soon. வணக்கம் மேடம். ஆமா, சரிங்க சரிங்க. I'll see you there. என்னப்பா, சளி பிடிச்சிருச்சா? ஆமாம் மேடம், அதுக்கு தான் மாஸ்க் வச்சுருந்தேன், போட மறந்துட்டேன் மேடம். போட்டுக்கோ போட்டுக்கோ, அதான் உனக்கு நல்லது. அதை விட எங்களுக்கு நல்லது. மேடம், என்ன மேடம் தடுக்குது? உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் தான். ஆனா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. கால் தடுக்கினா என்ன, வாய் தானே வாதாட போகுது. போய் பேக் எடுத்துட்டு வா. சரி மேடம். இந்தாங்க மேடம். போலாமா? மேடம், நம்ம கார்ல வராம இதுல போறீங்க? அரசு, நீ என்ன பண்ற, நம்ம கார் எடுத்துட்டு போய் சர்வீஸ்க்கு விட்டுரு. ஓகே மேடம். வேலை முடிஞ்சது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வா. ரிட்டர்ன் வரதுக்கு தான் நம்ம கார். சரிங்க மேடம். மல்லி, நீ பின்னாடி ஏறுமா. என்னப்பா, அந்த டிரைவர் போனே பண்ணல? இருமா, இப்பதான் கார்ல ஏறி இருப்பாங்க. மயக்கமான அப்புறம் கால் பண்ணுவான். பாத்தியா, போன் பண்ணிட்டான் பார். என்னப்பா வக்கீல் சேனா, கதம் கதமா? சார், எங்க மேடம் ரொம்ப உஷாரு சார். நான் உங்ககிட்ட பேசினத அவங்க மோப்பம் பிடிச்சிட்டாங்களோ என்னவோ. வித்தியாசமா பார்த்தாங்க, நக்கலா பேசினாங்க.
என் வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். ஏய் என்ன உளர்ற? சார் நான் ரெடியா நீங்க சொன்ன மாதிரி ஏசி வெண்டர்ல ஸ்ப்ரே அடிச்சு வச்சு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அவங்க கார்ல ஏற போறாங்கன்னு பார்த்தா கடைசி நிமிஷத்துல ஒரு கேப் வந்து நின்னுச்சு சார். அதுல ஏறி போயிட்டாங்க சார். அநேகமா இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவாங்க சார். அடச்சே, பா என்னாச்சு? அந்த வக்கீல் பொம்பளை எப்படியோ உஷாராயிட்டானே சார். கேப்ல வரலாம். வாங்க சார். சரி விடு, என்ன வேணாலும் பாத்துக்கலாம். நீ மனசை விட்டுறாத. மேடம், நம்ம கிட்ட சொந்த கார் இருக்கப்ப நம்ம ஏன் கேப்ல வந்தோம்? மேடம், அங்க விஜய். ஓ போலாமா? போ. என்னங்க? வாங்க சார், வாங்க. எப்படி பாத்தியா அவன் பார்வைய? லாயர் கிடைச்சிருச்சுன்ற திமிர்ல போறான். அப்படி அவங்க லாயர் என்ன கிழிச்சிருவாங்கன்னு பாப்போமே. ஏன் சார் இந்த மாதிரி வேலை உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அதை விட நீங்க பூமர்னு நல்லா அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டீங்க. என்ன என்ன வேலை? என்ன வேலைன்னு கேக்குறேன். இவ ஏதாச்சும் என்ன பத்தி தப்பு தப்பா சொன்னாலா? மிஸ்டர், மல்லிக்கு நீங்க பண்ண வேலை இது வரைக்கும் தெரியாது. ரொம்ப பழைய ஸ்டைல் சார். மல்லி, நாம ஏன் கேப்ல வரோம்னு கேட்டேல்ல, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்னோட டிரைவருக்கு பணத்தை கொடுத்து என் கார்ல மயக்க மருந்து அடிச்சு வச்சிருக்காரு இந்த பெரியவர். என்ன பண்றது, இவரும் பழசு, இவர் ஐடியாவும் பழசு. ஏன் பாப்பா, நீயாச்சும் உங்க அப்பாக்கு லேட்டஸ்ட் ஐடியா ஏதாச்சும் கொடுக்க கூடாது? இத பாருங்க, நீங்க தேவையில்லாம என் மேல பழி போட பாக்குறீங்க. பதறாதீங்க சார், இதுக்கெல்லாம் நான் கேஸ் போட மாட்டேன். அதுக்காக என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த கேஸை எடுத்ததுமே நீங்க எப்படிப்பட்ட ஆளு, என்னென்ன செய்வீங்கன்னு உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் கேதர் பண்ணிட்டேன். அங்கங்க மைக்ரோ கேமரா செட் பண்ணி வச்சிருந்தேன். மாட்டிக்கிட்டீங்களே மிஸ்டர் கதிரேசன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பார்த்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. வாமா.
கிளம்புன நேரமே சரியில்லை. எல்லாமே டென்ஷன் 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 தான். முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அங்க பாருங்க, ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். இடியட்ஸ். ஃபாரின்ல எல்லாம் இந்த கன்றாவே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனா அந்த வண்டியை உடனே ஓரம் கட்டிட்டு பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துப்பாங்க. ச்சே. நான் ஒரு பிசினஸ் மேக்னெட். என்கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? அவங்கள 10 பேர் வந்து உங்ககிட்ட கலாட்டா பண்ணா நீ எல்லாம் தாங்க மாட்டேன். சரி, பிரச்சனை வேண்டாம், டீசெண்டா போலான்னு நினைக்கிறேன். வாயை மூடிட்டு போய் வண்டி எடு. நீ என்ன மேக்னெட்டா இருந்தா எனக்கு என்ன? கார் சைடுல ஸ்கிராட்ச் போட்டது நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓவரா பேசுறியா? நீ மேக்னெட்டா இருந்தா இந்த ஸ்கிராட்ச் அப்படியே பச்சைக்குன்னு ஒட்டிடுமா என்ன? சும்மா வெத்து பேச்சு பேசாத. எவ்வளவு செலவாகும்னு பார்த்து அதை கட்டுறதுக்கு வழிய பாரு. ஏய், நீ என்னமோ நான் வேணும்னு ஓட்டிட்டு வந்து உன் காரை ஸ்கிராட்ச் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ தானே ராங் ரூட்ல ஏறி வந்த. வெள்ளக்கோட்டை தாண்டி நீ எதுக்காக வந்த? என்ன ரூல்ஸ் பேசுற? ரைட் சைடு ஃப்ரீயா இருந்தா ஏறி வராம என்ன பண்ணுவாங்க? நான் தான் லைட் போட்டு சிக்னல் காட்டினேன்ல. லைட் போட்டு வந்தா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. பார்த்தா படிக்காத முட்டாள் மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி அர்த்தம் தெரியும் உனக்கு? என்னதான் நடக்குதுங்க? அந்த சண்டை எனக்கு தெரிஞ்ச முடியற மாதிரி தெரியலையே ராஜுமா. ஏய் ஏய் ஏய், யாரடி நீ முட்டாள்னு சொல்லிட்டு இருக்க? என்னதான் சொல்ற? உனக்கு தெரியுமா நான் PhD முடிச்சவ. இவ்ளோ பேசிட்டல, இங்க பாரு உன் காரை நான் உடைக்க. ஏய் ஏய், என் கார் மேல கைய வச்சா அவ்வளவுதான் உனக்கு. ஏய், என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். சரி வா, ரிவர்ஸ் எடுத்து போலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்ல. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஓ, டைம் வேற ஆகுது. அதெல்லாம் தெரியாது பாரு. சரி இரு, நான் பேசி பாக்குறேன். ராஜுமா, எங்க போறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம எதுக்கு போறோம்னு உனக்கு தெரியும் தானே? அங்க நம்ம நினைச்சது நடக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழியில நடக்க கூடாது ரஞ்சி. ஆனா இங்க நடக்கிற எல்லாமே அபசகுனமா தான் தெரியுது. நான் இப்ப போய் எல்லாமே சரி பண்ணணும். அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி, இப்ப நீ வரமாட்டல்ல, விடு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ராஜுமா, இத பாரு, கம்பெனியோட ஒரிஜினல் பார்ட்ஸ மாத்தி கொடுக்கணும். முடியாது முடியாதுங்கற 5 பைசா நான் தர மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணிக்க. ஹலோ, என்ன இங்க பிரச்சனை? நீங்க 2 பேரும் இப்படி நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சண்டை போடணும்னா ஒரு ஓரமா நின்னு சண்டை போடுங்க. அடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஹலோ ராஜு மேடம், நீங்களா? வாங்க வாங்க வாங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. இங்க பாருங்க, முதல்ல 2 பேரும் இடத்து காலி பண்ணுங்க. என்ன பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வண்டிங்க போக முடியாம நிக்குது பாருங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க முதல்ல வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் கிடக்கட்டும் ராஜிமா. அவ்வளவு அவசரமா போய் என்னத்தை தான் கிழிக்க போறீங்க? என் பிரச்சனைக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து யாரையுமே போக விட மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? அந்த புளிய மரத்து காளி மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன அப்படி எல்லாம் பாக்காதீங்க. நான் யாரையும் போக விட மாட்டேன். என் காரை சரி பண்ணி கொடுத்தாகணும். அப்பதான் நான் நகருவேன். ஏய் 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 ஏய், இங்க பாரு. நீ என்ன ஒண்ணுமே இல்லாதவங்க நினைச்சியா? மேடம் யார் தெரியுமா? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி. யாருன்னு தெரியுமா? அதோட ஒன் அண்ட் ஒன்லி முதலாளி ராஜேஸ்வரி மேடம். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வண்டிக்கு ஆகுற செலவை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க வண்டியை நகர்த்துங்க. மேடம் மேடம் மேடம், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மேடம். தப்பு மொத்தமா அவ மேல. நாம எதுக்காக இவளுக்கு பணம் தரணும்? ஏய், நீ என்ன பெருசா கார் வச்சிருக்க? நீ எங்க மேடம் காரை பாக்குறியா? வா, நீ வா. நீ வா, வா, வா. என்ன பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஹலோ, சொல்லு, எங்க கூட்டிட்டு போற? நில்லுங்க, சொல்றேன்ல. கார் எடுக்காம எங்க போயிட்டு இருக்கீங்க? ஹலோ, நில்லுங்க 2 பேரும். ஏய், இந்த ரஞ்சிதா புள்ள இங்கதான் நிக்கிறா. பாரு, பாத்தியா பாத்தியா பாத்தியா? இதான் எங்க சம்மந்தி வீட்டு காரு. சும்மா 1/4 கிலோ அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி பல பல பலான்னு மின்னுது பாத்தியா? என்னமோ ஒன்றைய நான் காரை வச்சுட்டு ஓவரா ஆட்டம் போடுற. ஏய், நீ எந்த காரை வச்சிருந்தா எனக்கு என்ன? என் கார் டேமேஜ் பண்ணதுக்கு பதில் வேணும். நான் விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஏய், நீ எங்கடி போற? நான் வரேன் பாரு. ஏய், என்ன பண்றீங்க?
என்ன உங்களுக்கு? வாங்க மேடம், வாங்க மேடம், நாமளும் போவோம் வாங்க. ஹலோ, முதல்ல சாவியை கொடுங்க. அதெல்லாம் நான் தர முடியாது. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.